Genesis 49 ஆதியாகமம் 49வது அதிகாரம் 13 வாசிங்கக்கா. செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான். செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். இப்ப நப்தலியை குறித்து வாசிருங்கக்கா. நப்தலி சரி, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்பமான வசனங்களை வசனிப்பான். இத பேசதான் நான் வந்திருக்கேன். பக்கத்துல சொல்லுங்க, இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, he will speak goodly words. இன்பமானதை பேச. இப்ப நான் உங்க மேல ஃபர்ஸ்ட் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிடுறேன். 2020 நீங்கள் இன்பமான வசனங்களை பேசுகிற ஆண்டு. ஆமேன் சொன்ன முதல் 115 பேர் மட்டும். சரி, எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. 2020 நீ நல்ல வசனங்களை, இன்பமான வசனங்களை வசனிக்கிற ஆண்டு. நீ கேள்விப்படுவது இன்பமா இருக்கும். நீ எதை அனுபவிக்கிறியோ அது இன்பமா. உன் வாயை திறந்தால் கெட்ட டெஸ்டிமனியே வராது, இல்லன்ற வேர்டே வராது. சரி, ஆண்டவர் சொன்னார், இவன் இன்பமான வசனங்களை நப்தலியும் செபுலோனும் யாக்கோபுக்கு பிறந்தவர்கள். யாக்கோபின் 12 புத்திரர்கள்ல இவர்கள் 2 பேரை யாக்கோபு ஸ்பெஷலா எல்லாரையுமே ஆசீர்வதிக்காரு. இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டார். இப்போ இந்த ஆசீர்வாதம் நிறைவேறினதா இல்லையா என்பதுதான் கேள்வி. பக்கத்துல சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற்ற ஒருத்தர் உண்டு. அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. சொல்லுங்க, ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்லர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுபவர். நீங்க எத்தனை பேர் உங்க வாக்குத்தத்தத்தை ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை கொடுத்தவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நிமிஷம், அவருக்கு நல்லவர்னு பேர் உண்டு, வல்லவர் பேர் உண்டு, சர்வ வல்லமை, சாவாமை உள்ளவர், நித்திய பிதா, எல்லா பேரும் உண்டு. ஆனா அவருக்கு நான் இன்னைக்கு ராத்திரி ஒரு பேர் கொடுக்க விரும்புறேன், வாக்கை காப்பாற்றுகிறவர். நப்தலியும் செபுலோனும் ஆசீர்வாதத்தை வாங்குகிறார்கள். பின்பு 2 தேசங்களாக தனியாக பிரிந்து போகிறார்கள். நல்லா கவனிங்க, நப்தலியும் செபுலோனும் வாழ்க்கையில போயிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜெனரேஷனை, இந்த சந்ததியை ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமா ஆசீர்வதிச்சுட்டே வரார். அதன் பின்பதாக மோசே செபுலோனையும் நப்தலியும் குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் இதே செபுலோன் நப்தலியை குறித்து மோசே மறுபடியும் வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறார். நப்தலி, செபுலோன், தேவன் உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பாரு. நீங்கள் கடற்கரையில துறைமுகமா இருப்பீங்க. இன்பமான வசனத்தை வாசிப்பீங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, செழிப்பாங்க. வாக்குத்தத்தம் நினைப்பூட்டப்படுகிறது. இதற்கு பின்பதாக யோசுவா எழுந்து வந்து இதே செபுலன் நப்தலியை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அவனும் இதே வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாய் இவர்களுக்கு வசனத்தை நினைப்பூட்டி கொண்டே வந்தார். ஆனா கொஞ்ச நாட்கள்ல இந்த நப்தலியும் செபுலோனும் ஒரு தீர்க்கதரிசியால சபிக்கப்படுகிறார்கள். சபிக்கனா அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு தீர்க்கதரிசி எழுதுறான். ஆனா எழுதின பின்பதாக ஒரு ஹோப், பக்கத்துல சொல்லுங்க, ஒரு ஹோப், நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையும் சேர்த்து எழுதுறாரு. அது வேற யாரும் கிடையாது, ஏசாயா தீர்க்கதரிசி. இதே செபுலோனையும் இதே நப்தலியும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஏசாயா 9வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 9 verses 1 onwards. வசனம் 1ல இருந்து வேகமா வாசிங்கக்கா. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. செபுலோனும் நப்தலியும் யாக்கோபினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீர்க்கதரிசியா வந்து உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தருக்கு நினைப்பூட்டுதலை கொடுக்கிறார்கள். அதன் பின்பதாக சாபத்தை ஏதோ ஒரு வழியில அவங்க வாங்கிட்டாங்க. ஆனா என் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்லர். இப்ப ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா செபுலோனுக்கும் நப்தலிக்கும் ஒரு வேர்டு கொடுக்கிறார். என்ன சிஸ்டர் சொல்றாரு? செபுலோனும் நப்தலியும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல. இடுக்கமாய் ஈனப்படுத்தின படுத்தினாங்களா அவங்கள? ஹலோ,
உங்களை அவமானப்படுத்த நினைச்சாங்களா? ஒரு கூட்டம் இப்பவும் உங்க பின்னால அலைஞ்சுக்கிட்டு இருக்கா கேமரா வச்சு. இப்பவும் உங்களை Facebookல எழுதுறாங்களா? இப்போ உங்களை பத்தி குசு குசுன்றாங்களா? கையை உயர்த்தி வைங்க. கையை அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கக்கா. இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. 2020 உன் வாக்கு தத்தம் இருண்டிருப்பதில்லை. உன் மேல கர்த்தர் வைத்த சில திட்டங்கள் இருண்டிருப்பதில்லை. ஆண்டவர் உன்னை உயர்த்த நினைத்த அந்த திட்டங்கள் இருண்டிருப்பதில்லை. இப்ப எத்தனை பேர் வாங்க நினைக்கிறீங்க? நீங்க மட்டும் கையை தட்டி வாங்கிக்கோங்க. உன்னை கேவலப்படுத்தின, ஈனப்படுத்தின அந்த சனங்களுக்கு முன்பதாக நீ இருண்டிருந்ததை போல இனி நீ இருண்டு இருப்பது இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாரு, நிறைவேற்றணுமா இல்லையா? ஹலோ, சரி. இப்போ நப்தலியும் செபுலோனும் எங்கே வந்து குடியிருந்தார்கள் என்றால், புதிய ஏற்பாட்டில் கலிலேயா அப்படின்னு ஒரு இடம். என்ன இடம்? The Sea of Galilee அப்படின்னு நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம். கலிலேயா என்கிற இடத்தில் செபுலோனும் நப்தலியும் வந்து குடியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லஹேம்ல. இயேசு கிறிஸ்து வளர்ந்தது நாசரேத்துல. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த 3.5 வருஷத்துல அவர் மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ், அதிக நாட்கள் அவர் ஊழியம் செய்தது எந்த இடம் நான் சொல்றேன்? கலிலேயா. ஏன்னா யூதர்களுக்கு பிடிக்காத இடம் கலிலேயா. அங்கதான் புறஜாதிகள் அதிகமாய் நிரம்பி இருந்தார்கள். யூதர்களை பொறுத்தளவுக்கு கலிலேயாவுக்கு போவது அவர்களுக்கு ஒரு அவமானமான விஷயம். எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசுவை சிலுவையில் அடிக்க முன்பதாக அவற்றை விசாரணை நடத்தும் போது அன்னைக்கு ராத்திரி பேதுரு காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க, இவன் பேசுகிற பாஷை கலிலேய, எப்படி இருக்கு? கலிலேயன் போல இருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? கலிலேயா ஊராரை யூதர்கள் விரும்புவதில்லை. கலிலேயா ஊராரை யூதர்கள் மதிப்பதில்லை. யார ஜனங்கள் வெறுத்தார்களோ, யாரை மதிக்கவில்லையோ, ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணினாரு. செஞ்ச ஊழியம் 3.5 வருஷத்துல 2 முறை தான் எருசலேமுக்கு போனாரு. ஒரு முறை, கவனிங்க, ஒரு முறை ஞானஸ்நானம் வாங்க போறார். ஹலோ, யோர்தானுக்கு ஞானஸ்நானம் வாங்க போறார். இன்னொரு முறை அவரை தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர் அங்க போய் அங்க உள்ளவங்கிட்ட எல்லாம் பேசுறார். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் அதிகப்படியான வேலை செய்த ஒரு இடம் கலிலேயா. இப்ப நான் சிலர் மேல தீர்க்க தரிசனமா ரிலீஸ் பண்றேன். எத்தனை பேர் ஒதுக்கப்பட்டீங்களோ, எத்தனை பேர் ஈனப்படுத்தப்பட்டீங்களோ, அவர் அதிகமாய் வேலை செய்கிற நபராய் நீங்க தான் இருக்க போறீங்க. எந்த ஊழியம் ஒதுக்கப்பட்டதோ, எந்த குடும்பம் ஒதுக்கப்பட்டதோ, எந்த சபை தவறாய் பேசப்பட்டதோ, எந்த ஜனம் ஒதுக்கப்பட்டிருந்ததோ, உங்களுக்குள்ள அவர் செய்கிற வேலை 2020 அதிகம். கொஞ்சம் கையை தட்டி அதிகம், கையை தட்டி சத்தமா அதிகம் அதிகம். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுவுக்கு மொத்தம் எத்தனை சீஷர்கள்? எத்தனை சீஷர்கள்? இந்த 12ல் 11 சீஷர்கள் கலிலேயர்கள். ஹலோ, அவர் லெவலே வேற சார். 12 பேர்ல எத்தனை பேர் கலிலேயர்கள்? ஒரே ஒருத்தன் மட்டும்தான் எருசலேம்ல இருந்து வந்தான். அவன் பேர் யூதாஸ் காரியத்து. அவன் தான் காரியம் பண்ணிட்டு போனான். தகுதி இருக்கிறது, நாங்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என்று மெச்சிக்கொண்ட எருசலேமிலிருந்து ஒருத்தன் வந்தான், இயேசுவை செஞ்சுட்டு போயிட்டான். ஆனால் ஒதுக்கப்பட்டிருந்த கலிலேயர்களுக்கு மத்தியில் அவர் 11 அப்போஸ்தலர்களை, நான் இப்ப சொல்றது சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் மாற போகிறது. தகுதி இருக்கிறது என்று நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் தகுதி இல்லை என்று கருதப்பட்ட ஒண்ணு ஆண்டவர் உலகமெங்கிலும் அனுப்புகிற ஒரு அப்போஸ்தலனாய் கையை தட்டி விசில் அடிச்சு சத்தமாக
கிறிஸ்து பரமேறின பின்பதாக, அவர் மேல போன பின்பு மேல இருந்து ஒரு தூதன் மேகத்தின் நடுவிலே வரான். வந்து அங்க நிக்கிற மனுஷங்களை பார்த்து சொல்றான், கலிலேயர்களே. என்ன மனுஷரே? கலிலேயராகிய மனுஷரே. இங்க நாசரேத்துக்காரனுக்கு வேலையே கிடையாது. தகுதி இருக்குன்னு சொல்ற ஒரு கூட்டத்தையும் அட்ரஸ் பண்ணல. ஒதுக்கப்பட்டவர்களை பார்த்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் கலங்குவதேன், அவர் போன வண்ணமாய் இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் கலங்குவது என்ன? 2019 வரை உங்களை சுமந்தவர் 2020 சுமப்பார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். அவர் உங்களை நிறைவாய் போஷிப்பார். கையை தட்டி அவருக்கு நாசரேத்துல ஒரு பெரிய கூட்டம், சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இவங்கள்லாம் யாரு? இந்த அண்ணாச்சிமாரு. நாசரேத்துக்காரங்கள்லாம் மேசியா எங்களிடத்திலிருந்து அற்புதம் செய்வார்னு ஒரு பெரிய கூட்டம் வெயிட் பண்ணும்போது, நம்ம ஆளு ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி கானாவூர். அடடா, அது எங்கெங்க இருந்துச்சு? அக்கா வாசிங்கக்கா, யோவான்ல வாசிங்கக்கா. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே யார வேண்டான்னு யூதன் சொன்னானோ, என் அப்பா ஃபர்ஸ்ட் மிரக்கலே அங்கதான். உன்னைய எந்த ஊரு வேண்டான்னு சொன்னுச்சோ, எந்த பட்டணம் உன்னை வேண்டான்னு சொன்னுச்சோ, எந்த ஜாதியார் உன்னை வேண்டான்னு சொன்னாங்களோ, தேவன் செய்கிற முதல் அற்புதம் உனக்குள். கப்பர்நகூம்ல போய் படகுல ஏறி உட்கார். எங்க உட்கார்றாரு? சிமியோன் என்கிற பேதுரு அங்க வரான். முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஐயரே. ஆண்டவர் சொல்றார், இப்ப போற வலைய. இப்ப சிலருக்கு நான் பேசுறது ரொம்ப நார்மல் ஸ்டோரிங்க, ஆனா கலிலேயாவோட கனெக்ட் பண்ணிருங்க, இது ப்ராஃபஸியா மாறிடும். 2019 இந்த டிசம்பர் மாசம் இந்த தேதி வரைக்கும் நீ விரிச்ச வலையில சில மீன்கள் வராம இருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்று சொல்றார். இன்று முதல் நீ வீசுகிற வலை, இன்று முதல் நீ வீசுகிற வலையை, வலை கிளிய தக்க மீன்களை தேவன் நிரப்புவார். யாராவது சத்தமாக அவர் ஹீரோ சார். அவர் யாரு? ஹீரோ. என் கதையில் அவர் தான் ஹீரோ. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. கவலைப்படாதீங்க, நீங்க வறண்டு போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடாது. அட என்ன பாஸ்டர், எல்லாரும் நம்மளை தள்ளிட்டாங்க, பேசி பேசி நானும் மனுஷனை பிரியப்படுத்துறவனா மாறிட்டேன், எப்படி எனக்குள்ளேயே வாக்கு தத்துவம்லாம் இருக்கு, எப்படியாவது உயரணும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்றேன், 2020 வலைய வீசு. அதே இடத்துலதான் இதுக்கு முன்னால வீசுனா ஒரு மீன் வரல. ஆனா சபிக்கப்பட்ட கலிலேயாவை ஆசீர்வதிப்பதற்காக ஒருவர் கால்வை அக்கா போங்க. ஏசாயா 9ஆவது அதிகாரத்துக்கு மறுபடியும் போங்க. இதோட முடிக்கிறேன். பக்கத்துல சொல்லுங்க, எந்த கலிலேயா சபிக்கப்பட்டுச்சோ ஆண்டவர் அதே கலிலேயாவை ஆசீர்வதித்தார். வேகமா சொல்லுங்க அக்கா.
இங்க பாருங்க, மறுபடியும் 1ல இருந்து வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. ஆகிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல, ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்ததைப் போல அது இருண்டிருப்பதில்லை. அது இருண்டிருப்பதில்லை. கலிலேயாவே, இனி நீ இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அன்றைக்கு சொல்லப்பட்ட பிற்காலத்தை இப்ப நான் இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தினால இப்ப நான் பிரசன்ட்டுக்கு இழுக்கிறேன். 2025 நல்லா இருப்பேன், 2035 நல்லா இருப்பேன், அதெல்லாம் ஃபியூச்சரு. இப்ப இயேசுவின் நாமத்துல ஃபியூச்சரை பிரசன்ட்டுக்கு இழுக்கிறேன். நீ 2020க்குள்ள போகிறதுக்கு முன்னாலேயே உன்னை மகிமைப்படு. வாசிங்க. இருளிலே நடக்கிற ஜனங்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வாசிங்க. மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா சொல்றான், கலிலேயாவுல இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. அத்தனை ஆண்டுகள் ஆனாலும், நூற்றாண்டுகள் கடந்தாலும், என் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு சார், ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்லர். யாக்கோபு சொல்றான், யாரு? நல்ல வசனத்தை வசனிக்கிறவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். யாக்கோபுக்கு அப்புறம் எத்தனை ஜெனரேஷன் போயிருச்சு. யோசேப்பு போயிட்டாப்ல, அப்புறம் மோசஸ் வந்துட்டாப்ல, யோசுவா வந்துட்டாப்ல. காலம் கடந்து கடந்து போக 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 ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை மறந்துட்டான். ஆனா அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் பேரு ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்லர். அத்தனை ஆயிரம் வருடம் கடந்து போனாலும் கலிலேயாவுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். கலிலேயாவை திரளாக்கி. இன்னைக்கு சில ஊழியத்தின் மேல நான் ப்ராஃபஸியா சொல்றேன், திரளாக்கி. பாஸ்டர் மெஸ்டன் திரளாக்கி. இந்த கிரவுண்ட்ல, இந்த ஹால்ல எந்த ஊழியக்காரங்க இருந்தாலும் உங்க மேல நான் பேசுறேன், திரளாக்கி. இப்ப விசுவாசிக்கிறவங்க கிட்ட நான் பேசுறேன், திரளா. இந்த ஜாதியை திரளாக்கி. ஆண்டவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ, ஜான் ஜபராஜ் ஆகிய நான் விசுவாசிக்கிறேன். என்னை திரளாக்கி. When he fulfills the promise, I tell you, he will add something extra. இங்க பாருங்க, சொல்லும்போது இப்படி சொல்லுவாப்ல, தம்பி வா அப்படிம்பாப்ல. வந்து பார்த்தா தானே தெரியும். ஆசீர்வதிக்கும் போது திரளாக்கின்ற வேர்டே இல்லை, ஆனா நிறைவேற்றும் போது திரளாக்கி. இங்க சிலர் மேல நான் இப்ப இயேசு நாமத்துல பேசுறேன். விடுங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆகி கை தட்டுங்க. 2020 உங்களை திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். எந்த கலிலேயா? இங்க வாசிங்களேன், எங்க வாசிச்சாலும் கெட்டதாவே இருக்கும். ஒரு கல்யாணம், அங்கேயும் திராட்சரசம் இல்லையா. ஒருத்தன் மீன் பிடிக்க போயிருக்கான், மீன் இல்லையா. எங்க சொல்லுது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரிச்சுதா இல்லையாங்க? கலிலேயால எங்க பார்த்தாலும் குறைவு, எங்க பார்த்தாலும் சோகம், எங்க பார்த்தாலும் ஒரே டெத்தா நடந்துன்னு இருக்குது. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் போது இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம்.
மகிழ்ச்சியை திரளாக்கும். இதுவரைக்கு நீ சிரிச்சதை விட 2020 தேவன் உன்னை மகிழ பங்கிட்டுக் கொள்வதை போல அந்த மகிழ்ச்சியை தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுப்பார். வாசிங்க சிஸ்டர். உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள், மகிழ பண்ணுவார். ஏ பாட்டி, உங்களை 2020 மகிழ பண்ணுவார். வாசிங்க சிஸ்டர். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக்கி சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு கலிலேயா, நமக்கு ஒரு பாலகன் வாசிங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். People of Galilee, உங்களை பேசுறவெல்லாம் பேசட்டும், உங்களை தப்பு சொல்றவெல்லாம் சொல்லட்டும். ஏன்னா அந்த வாக்கு தத்தம் இப்படிப்பட்டவங்களுக்கு தான். எந்த கலிலேயாவை ஈனப்படுத்தினார்களோ நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, நித்திய வல்லமையுள்ள தேவன், நித்திய. இந்த கிறிஸ்மஸ் தான் உனக்கு பெஸ்ட் கிறிஸ்மஸ். ஷடாபாலா ஹாடாமானா. எந்த கலிலேயா ஈனப்படுத்தப்பட்டதோ அதே கலிலேயாவை ஒருவர் அற்புதம் செய்து மகிமைப்படுத்துகிறார். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எந்த கலிலேயா குறைவுக்காக அறியப்பட்டதோ அதே கலிலேயாவை நிறைவுக்காக அறிமுகப்படுத்திய ஒருவர், அவருக்கு ஒரு பேர் இருக்கு சார். Promise fulfiller, சொன்னதை செய்பவர். சொன்ன சொல்லை காப்பாற்றும் உம்மை என்று யாரும் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு. ஓ நீர் சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி மாறாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம், இந்த போன்லாம் கீழே வச்சிருங்க, கையை மட்டும் உயர்த்துங்க. கலிலேயா குறைவுக்காக அறியப்பட்டது, ஆனால் அதே கலிலேயாவை ஒருத்தர் மகிமைப்படுத்தினார். யாக்கோபு செபுலோனுக்கும் நப்தலிக்கும் சொன்னது இயேசு கிறிஸ்து பிறந்து கலிலேயாவில் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் நப்தலியை பார்த்து சொன்னார், நல்ல வசனத்தை பேசுகிறவன் உன்னிடத்திலிருந்து வருவான். எத்தனை பேருக்கு தெரியும், உலகத்தில் இன்னைக்கு சுவிசேஷம் பரவுவதற்கு காரணமான 11 அப்போஸ்தலர்கள், 12வது வந்தது மத்தாயா, அவங்க பேர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஏன்னா இவங்க 11 தான் கலிலேயா. ஆண்டவர் இந்த கலிலேயர்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கும் உலகமெங்கிலும் இருக்கும், இன்னைக்கும் உலகமெங்கிலும் நாம பேசுற இந்த விஷயத்துக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? சுவிசேஷம், நற்செய்தி. ஆண்டவர் யாக்கோபு மூலமாக நப்தலிக்கு சொல்லுகிறார், நற்செய்தியை பேசுகிறவன் உன்னிடத்திலிருந்து வருவான். இந்த நப்தலி சென்று செட்டில் ஆகிய அந்த கலிலேயாவிலிருந்து அந்த கலிலேய மனிதர்கள் உலகமெங்கிலும் நற்செய்தியை கொண்டு சென்றார்கள். என் ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு சார், அவர் பிராமிஸ்ஃபுல். இப்ப இதே வாக்குத்தத்தத்தை உங்க மேல சொல்றேன். 2020 உன் வாயிலிருந்து கர்த்தர் நல்ல வசனங்களை புறப்பட செய்.
தட்டி ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும், சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். கொஞ்சம் வாயை திறந்து பாடுங்களேன். சொன்னதை செய்யும், கைவிட மாட்டேன் என்றீர். இப்ப சொல்லுங்க, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். உங்களை ஆக்குவாரு. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி, தலைக்கு மேல கை தட்டி ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. Pastor Meston and Benjamin on stage. நான் கூட்டத்தை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் வந்ததுக்கு. எத்தனை பேர் இந்த கூட்டம் ஆசீர்வாதமா இருந்துச்சு? அவமானப்படுத்தப்பட்ட, நிந்திக்கப்பட்ட கலிலேயாவை 3 வருஷத்துல இவர் செஞ்ச 98% ஊழியம் அங்கதான். கலிலேயர்கள் மூலமாய் நல்ல வசனத்தை உலகத்துக்கு ஃபுல்லா அனுப்புறார். எந்த கலிலேயா குறைவுக்காக அறியப்பட்டதோ அதே கலிலேயாவை நிறைவுக்காக அறிமுகப்படுத்துறார். இப்ப நான் ஸ்பிரிட்ல நிறைஞ்ச, ஆவியில நிறைஞ்சு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கூட்டம் இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். வாங்கிட்டு போயிருங்க, இதை மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. எந்த ஒரு தேவ மனுஷன் ஆவியில நிறைஞ்சு ஆசீர்வதிச்சாலும் அது அப்படியே நடக்கும். நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்லர். அடுத்த ஒரு சந்ததி ஆண்டவர் இந்தியாவில் எழுப்புறார். என் நோக்கம் அடுத்த ஒரு தலைமுறை இந்தியாவில் எழும்பணும். சுவிசேஷத்தை, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கிற, இயேசு செய்து முடித்ததை அறிவிக்கிற, அவர் இரத்தத்தின் உடன்படிக்கையின் வல்லமை அறிவிக்கிற, கிருபையின் சத்தியத்தை அறிவிக்கிற, அன்பை உலகத்திற்கு காட்டுகிற, ஜாதி பார்க்காத, வரதட்சணை வாங்காத, சபை சண்டை பாகுபாடு இல்லாத ஒரு அன்புள்ள கிறிஸ்தவ தலைமுறை இங்க வேணும். கையை உயர்த்துங்க. Pastor Meston, Pastor Benjamin, please come. ரெண்டு பேரையும் ஆசீர்வதிங்க. கை நீட்டி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு mighty anointing இவர்கள் மேல இருப்பதற்காக நன்றி. I bless everything that you do for him. நீங்கள் அவருக்காய் செய்கிற ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஒரு ஜனக்கூட்டத்தை உங்களுக்காக கொண்டு வருவார். ஷாடாபா வரமா நகலதா ரீஹந்தலபா ரிகாடா. இந்த வசனத்தை நான், இந்த மெசேஜை நான் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் வெளியில ஷைனிங்கா ஆண்டவர் எழுதி காமிக்கிறாங்க. உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. கையை உயர்த்தி, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன். வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் வாய்க்காலாய் வருபவரே. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கூட்டத்தை முதல் வந்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஈரோட்டில் மதத்திற்கு அப்பாற்பட்டு, பாலிடிக்ஸ்க்கு அப்பாற்பட்டு உண்மையான ஒரு கிறிஸ்தவ கூட்டம் வரணும். இதே ஈரோட்டில் பிஸ்னஸ் பண்ற எல்லா இந்து நண்பர்களை ஆசீர்வதிக்கிறோம். இதே ஈரோட்டில் பிஸ்னஸ் பண்ற எல்லா இஸ்லாமிய நண்பர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் செய்கிற தொழில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்க இந்தியாவில் நாங்கள் எல்லாரும் சகோதர தன்மையோடு இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும்.
எங்களை ஆசீர்வதிங்க. bless you, God bless you. ரொம்ப நன்றி. Thank you Pastor Meston, thanks for having me.